ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம ஒரு பரோட்டா ரெசிபி பார்க்க போகிறோம். பொட்டேட்டோ போட்டு ஒரு ஸ்டஃப் பண்ண பரோட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம கோதுமை மாவு போட்டு பிசைஞ்சிக்கலாம். யூஸ்வலாக கோதுமை மாவு நம்ம வீட்டில் அரைக்கிறது ரொம்ப நல்லது. கடையில் என்ன மிக்ஸ் பண்ணலான்னு தெரியாது. நான் அப்படி வீட்டில் அரைக்க முடியலைன்னா இந்த மாதிரி பெஸ்டிசைட் ஃப்ரீ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சேஃப் ஹார்வெஸ்ட்னு ரொம்ப நல்லா இருக்குது. இது தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் ஓமம் போட்டுக்கோங்க. நம்ம தேவைன்னா ஜீரகம் கூட போட்டுக்கலாம். ஜீரகம் இல்லை ஓமம் போட்டு நம்ம பிசையும் போது அந்த சப்பாத்தி நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும். வார்ம் வாட்டர் போட்டு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. யூஸ்வலாக பரோட்டாலாம் மைதா மாவு அந்த மாதிரி செய்வாங்க. பட் கோதுமை மாவில் செஞ்சாலும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஹெல்த்து இதாக பார்க்குறவங்க இந்த மாதிரி கோதுமை மாவில் செஞ்சுக்கலாம். பாருங்கள், சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இது ஒரு 20 மினிட்ஸ் அது அப்படியே இருக்கட்டும். இது ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே ஒரு காட்டன் கிளாத் வச்சு க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சுருங்க. நம்ம இப்போ ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். ஸ்டஃபிங்க்கு நான் 2 உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். அதை நல்லா கையில் நல்லா ஸ்மாஷ் பண்ணிடுங்க. இது ஸ்டஃப் பண்ணுறதுனால ரொம்ப நல்லா ஸ்மாஷ் பண்ணிடுங்க இந்த மாதிரி. நான் கொஞ்சம் கொத்தமல்லியும் கொஞ்சம் புதினாவும் பொடிசாக சாப் பண்ணி எடுத்திருக்கேன். அதை இதோட நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். இதுதான் நம்மளை ஸ்டஃபிங்க்கு யூஸ் பண்ண போகிறோம். இன்றைக்கி கொத்தமல்லி புதினா ஃப்ளேவரில் தான் அந்த ஸ்டஃபிங் இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். இல்லை நம்ம நான்வெஜ் ரொம்ப பிடிச்சவங்க நம்ம மட்டன் கீமா அந்த மாதிரி கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லை சீஸ் அந்த மாதிரி கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வெறும் கொத்தமல்லி புதினா மட்டும்தான் போட்டு பண்ணியிருக்கேன். ஆனால் ரொம்ப நல்லா இருந்தது. இது நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இது கூட நான் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். உப்பு நம்ம ஏற்கனவே உருளைக்கிழங்கு பாயில் பண்ணும்போது போட்டிருக்கோம். ஸோ பார்த்து போட்டுக்கோங்க. இது கூட கொஞ்சம் ஓமம் போட்டுக்கோங்க. இதை போட்டு நல்லா இதையும் பிசைஞ்சிக்கோங்க. ஸ்டஃபிங் நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பரோட்டாக்கு அழுத்திடலாம். ஒரு சின்ன பால் அளவுக்கு மாவு எடுத்து அதில் எண்ணெய் தடவி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நான் மெல்லிஸாக எல்லா இடத்துலையும் மெல்லிஸாக இருக்கிற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எல்லாம் ஈவனாக இருக்கிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. யூஸ்வலாக ஸ்டஃபிங் பண்ணுறவங்க சில டைமில் ரொம்ப கொஞ்சமாக மாவு எடுத்து கொஞ்சமாக ஸ்டஃபிங் எடுத்து பண்ணுவாங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் நிறைய ஸ்டஃப் எடுத்து தான் பண்ண போகிறேன். ஒரு பரோட்டாவே நல்ல ஃபில்லிங்கோடு நல்லா இருக்கும். இந்த மாதிரி நம்ம நிறைய ஸ்டஃபிங் பண்ணும்போது அந்த டேஸ்ட்டு நல்லா காட்டுது. கொஞ்சமாக ஸ்டஃப் பண்ணும்போது சப்பாத்தியோட டேஸ்ட் நல்லா காட்டும். பட் ஆனால் அந்த ஸ்டஃபிங் ரொம்ப பெருசாக தெரியாது. இப்போ நம்ம ஸ்டஃப் பண்ணிக்க எடுத்து வச்சு உள்ளே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. எல்லா இடத்துலையும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. நான் சொன்ன மாதிரி சில பேர் கொஞ்சமாக பண்ணுறவங்க கொஞ்சம் எடுத்து உள்ளே வச்சு அப்படியே க்ளோஸ் பண்ணி அழுத்திடுவாங்க. பட் நான் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். இது ஒரு நல்ல என்ன சொல்கிறது, அந்த ஃபில்லிங் நல்லா தெரியும். நம்ம அந்த சப்பாத்தி இது பண்ணி சுட்டு எடுத்தோன்னே நல்ல ஒரு ஃபில்லிங் தெரியும், நல்லாவும் இருக்கும். இப்போ இது அப்படியே கீழேந்து லைட்டாக ரோல் பண்ணிக்கோங்க. பரோட்டாக்குனால அப்படி கீழேருந்து அப்படி லைட்டாக சின்னதாக ரோல் பண்ணிகிட்டே வாங்க. தேவைன்னா கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்படியே ரோல் பண்ணிவிட்டு நம்ம இப்படியே சுற்றி விட்டுடலாம். பரோட்டாக்கு சுற்றுற மாதிரி அப்படியே சுற்றி விட்டுருங்க.
சுற்றிட்டு அப்படியே நம்ம கையிலேயே வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு அப்படியே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இது வந்து நிறைய ஸ்டஃபிங் போட்டதுனால நான் வந்து சொன்ன மாதிரி அது கொஞ்சம் கொஞ்சம் பிரிய தான் செய்யும். நம்ம அதை கையிலேயே கொஞ்சம் கொஞ்சம் போட்டு இப்படி அமுக்குனா நல்லாயிருக்கும். தேவைன்னா கொஞ்சம் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கையிலேயே ஈவனாக எல்லா இடத்துலையும் அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ப்ரெஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து இதை சுட்டு எடுத்துடலாம். சப்பாத்திக்கல் அடுப்பில் வச்சுட்டு அதில் போட்டுருங்க. தேவையாக கொஞ்சம் ஆயில் போட்டு அதை நல்லா குக் பண்ணிக்கோங்க. நல்லா சிம்லேயே வச்சு மீடியமாக வச்சு குக் பண்ணிக்கோங்க. தேவைன்னா கொஞ்சம் கொஞ்சம் குக்கான கொஞ்சம் பட்ரு போட்டு நம்ம குக் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். பாருங்கள், குக் பண்ணியாச்சு. நல்ல டேஸ்டியான ஒரு ஆலு பராட்டா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், அந்த க்ரீன் அந்த கொத்தமல்லி புதினாலாம் அதை வந்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ கட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. சாஃப்டாக நல்லா இருந்தது ஸ்டஃபிங்கோடு சாப்பிடும்போது. கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபியை. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் டேக் கேர்.